எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸைஸில் 4th சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபங்க்ஷன் எஃப் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூப் இஸ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இதுலேயும் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணோம். பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீசிங், நெகட்டிவ்னா டிக்ரீசிங். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூப். ஸோ இந்த 1 பை எக்ஸ் கியூபை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 3. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ் பவர் எண்ணுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா இதுதான், என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ பவரில் 3 இருக்குனால 3, எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1னா 2. அதே மாதிரி இங்கே n இருக்க இடத்துல மைனஸ் 3 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 மைனஸ் 3 மைனஸ் 1. ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் பவர் மைனஸ் 4. ஸோ 3 வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர், இது மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் மைனஸ் 4. இப்போ இங்கே எக்ஸ் பவர் கீழே கொண்டு வரலாம். இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ 3 இன்ட்டு இந்த எக்ஸ் பவர் 4 இங்கே மல்டிப்ளை ஆகிடும். எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4. ஸோ நம்ம எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 0. இது இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும், 3யும் 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் பவர் 6 ஈக்குவல் டு 1. இப்போ வந்து பவரில் டேக்கிங் பவர் 6th ரூட்டு ரெண்டு பக்கமும் கொண்டு வந்தோன்னா 6th ரூட்டு இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இதுவும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. 6th இப்போ ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் மாதிரி இப்போ 6th ரூட் பவரில் 1/6 இங்கேயும் பண்ணோம், இங்கேயும் பண்ணோம். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இன்டர்வல் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்கே மைனஸ் 1, இங்கே 1, இங்கே இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இதில் ஒரு நம்பர் எடுத்துக்கணும், இதுக்கு நடுவில் ஒரு நம்பர் எடுக்கணும், இதுக்கு ஒரு நடுவில் ஒரு நம்பர் எடுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இது மாதிரி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம ஃபைனல் ஆன்சர் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இன்டர்வல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்கிறது, இது நேச்சர் இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் 1க்குள்ளே ஒரு வேல்யூ மைனஸ் 2 எடுத்துக்கலாம். அந்த இன்டர்வலில் இந்த நடுவில் வந்து ஒரு நம்பர் மைனஸ் 2 எடுத்துக்கலாம். இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நான் இங்கே திருப்பி எழுதுகிறேன். 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் 4. ஸோ எக்ஸ் வந்து நான் இப்போ மைனஸ் 2 எடுத்தோன்னா எஃப் டேஷ் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு 3 இன்ட்டு மைனஸ் 2 பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை minus 2 power 4. So minus வந்து 2 power 6 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. So 3 into 64 minus 1 divided by 2 2s are 4, 4 2s are 8, 16. 64 minus 1 63. So 3 into 63 by 16. So positive வந்திருக்கு. பாசிட்டிவ்ல வந்தால் increasing function. நெக்ஸ்ட்டு இன்டர்வல் வந்து மைனஸ் 1லேருந்து 1க்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். 0. ஸோ மைனஸ் 1 to 1. ஸோ நடுவில் வந்து 0ன்ற வேல்யூ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 0. த்ரீ இன்ட்டு 0 பவர் 6 மைனஸ் 1 பை 0 power 6.
ஸோ 0 எடுத்தோன்னா -1 இது நாட் டிஃபைன்ட் ஆகிடும். அதனால 0 எடுக்கக்கூடாது. வேறு நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். 0.5 1/2 வேணால் எடுத்துக்கலாம் இதுக்கு நடுவில். ஸோ 0 எடுக்க வேண்டாம். f dash of 1/2 0.5 3 into 1/2 power 6 minus 1 divided by 1/2 power 4. So LCM 1 power 6 1 3 into 1 minus 2 power 6 வந்து 64 minus 64 divided by இங்கே 2 power 6 into இது ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் பவரில் போய்ட்டோம். 2 power 4 2 power 4 இது கேன்சல்னால் 2 ஸ்கொயர் ஆகும். இது -3 into -63 by 2 ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 2 ஸ்கொயர். ஸோ மைனஸில் இருக்கிறனால இது நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்தால் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு 1லேருந்து இன்ஃபினிட்டி. 1லேருந்து இன்ஃபினிட்டி x = 2ன்னா எடுத்து செக் பண்ணலாம். 3 into f dash of 2 3 into 2 power 6 minus 1 by 2 power 4. ஸோ ஃபஸ்ட்டில் வர்ற மாதிரி தான் 64 minus 1 by 16 3 into 63 by 16. ஸோ பாசிட்டிவில் வருது. பாசிட்டிவில் வந்தால் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். 5th சம். Find the maximum area of an isosceles triangle inscribed in the ellipse. So ellipse வந்து இப்போ x² by a² plus y² by b² = 1 அது இந்த ஃபார்மில் தான் இருக்கும். எலிப்ஸ் இக்குவேஷன் +1லேயே படிச்சிருப்பீங்க. வித் இட்ஸ் vertex at one end. ஸோ ஒரு எண்டில் அந்த ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கும். எலிப்ஸோட எண்ட் இது a dash இது a நேம் கொடுத்துருக்கோம். எலிப்ஸுக்கு வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து இது லென்த் வந்து இது 2a இது 2bன்னு இருக்கும். அப்போ இங்கேருந்து இது ஆரிஜின், நடுவில் ஆரிஜின் 0லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏவாக இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் a டேஷாக இருக்கும். அதனால தான் பாயிண்ட் வந்து -a,0ன்னு எழுதியிருக்கோம். a வந்து a,0 இந்த பாயிண்ட். ஸோ இதில் வந்து ஒரு ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கும். இப்போ இங்கே வந்து இப்போ இது ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் இந்த தீட்டாக்கு இது வந்து ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டினியூஸ், இது அட்ஜசன்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து எப்பயுமே எலிப்ஸில் வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இந்த பியோட பாயிண்ட் a cos θ b sin θவாக இருக்கும். இந்த கியூவோட பாயிண்ட் வந்து இப்போ இது கீழே நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவில் இருக்கிறனால இது a cos θ - b sin θன்னு இருக்கும். ஸோ அவனுக்கு இப்போ இது ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள்னால இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறனால அந்த ஏரியா தான் இப்போ ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கோட ஃபார்முலா வந்து ½ × பேஸ் × ஹைட்டு. ஸோ இதில் பேஸ் வந்து இந்த PQ தான் பேஸ், ஹைட் வந்து இதுக்கு வந்து ஏ நேம் கொடுத்துருக்கனால ஏசி தான் ஹைட்டு. ½ × PQ பேஸ், ஹைட் வந்து ஏசி. ஸோ இங்கே ஓலேருந்து ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ. இப்போ PQன்றது இப்போ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ் இது b sin θ இதுவும் b sin θன்றனால ஒய் ஆக்சிஸ் வந்து b + b 2b sin θன்னு எடுத்துக்கலாம். அந்த PQவோட டிஸ்டன்ஸ் வந்து இந்த பக்கமும் b sin θ இந்த பக்கமும் b sin θனால PQ இதெல்லாம் ஃபஸ்ட்டு சைடில் எழுதிக்கிறேன். 2b sin θ ஆட் பண்ணுறப்போ. அடுத்தது ஏசி, இது ஹைட் வந்து ஏசி. இப்போ ஏசி வேணும் அப்படின்னா ஓஏலேருந்து ஓசியை சப்ராக்ட் பண்ணும். OA - OC. OAன்றது வந்து எலிப்ஸில் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ. இது வந்து ஓசிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் இங்கே பாயிண்ட் a cos θன்றனால இது வந்து a cos θவாக இருக்கும். ஸோ ஏ இதில் காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா 1 - cos θ. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் இதுதான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ½ × PQ வந்து 2b sin θ, ஏசி வந்து a × 1 - cos θ. ஸோ இதில் 2 2 கேன்சல் ஆகிடும். AB sin θ 1 - cos θ. இப்போ இதுதான் ஃபங்க்ஷன் ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்கிறனால a of θ = AB sin θ × 1 - cos θ.
ஸோ இது 2 டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தடில். இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் ஏரியான்னு காமிக்கணும்னா இப்போ 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் ஏ டேஷ் ஆஃப் தீட்டா எடுத்துக்கணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணணும். அப்புறமா தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு காஸ் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ மேக்ஸிமம்னா நெகட்டிவ்னு சொல்லி காமிக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஏ டேஷ் ஆஃப் தீட்டா பண்ணுறோம். ஏபி அப்படியே இருக்கட்டும். யூவி மெத்தடுக்கு யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். யூன்றது சைன் தீட்டா அப்படியே வச்சுக்கலாம். இது காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட்னா மைனஸ் சைன் தீட்டா, இந்த மைனஸும் சேர்த்து ப்ளஸ் சைன் தீட்டான்னு ஆகிடும். 1 வந்து கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட்னா 0 ப்ளஸ் வினா 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படியே வச்சுக்கணும். யூ டேஷ் சைன் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. ஸோ ஏபி இதில் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா, இது ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஏபி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஏபி இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதில் வந்து மைனஸை வெளியில் எடுத்துட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிடுச்சு. இப்போ மைனஸ் ஏபிஏ மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது என்ன ஆகும்? மைனஸ் காஸ் தீட்டா, இது மைனஸ் 1. இப்போ எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறேன் நான். ஏ டேஷ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு தான் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டேஷ் ஆஃப் தீட்டா வந்து மைனஸ் ஏபி இன்ட்டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் வந்து லெட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ 2x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்முலா இருக்குது. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் b² மைனஸ் 4ac பை 2a. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ வந்து இதில் 1, பி ஏ வந்து 2, பி வந்து மைனஸ் 1, சி வந்து மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே மைனஸ் 1 மைனஸ் பினா ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் b²னா 1 மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 2, 4 2s are 8. ஸோ ப்ளஸ் 8. சி வந்து இதில் மைனஸ் 1, 8 ப்ளஸ் 1 பை 2a, 2 இன்ட்டு 2. ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 9 பை 2 2s are 4. ரூட் 9 வந்து 3. ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பை 4. 3 ப்ளஸ் 1 4 பை 4. அது ஒரு ஆன்சர் வருது. இப்போ 1 மைனஸ் 3 வந்து மைனஸ் 2 பை 4. இது கேன்சல் பண்ணால் மைனஸ் 1 பை 2. ஸோ எக்ஸ் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு ஒன்று கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1 பை 2ன்னு வருது. ஸோ எக்ஸ் என்னன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம்? காஸ் தீட்டான்னு அஸ்யூம் பண்ணியிருக்கிறதுனால காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. இதில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2. ஸோ காஸ் 0ஓட வேல்யூ வந்து 1. ஸோ தீட்டா வந்து இதில் 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பண்ண முடியாது, அதனால நாட் பாசிபிள். ஸோ இதில் வந்து காஸ் தீட்டா காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1 பை 2. ஸோ இதில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 60 டிகிரி. ஓகே, 60 பை பை 3ன்னு எழுதலாம். இப்போ வந்து நம்ம நெகட்டிவில் வரக்கூடாது. இப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸில் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இதில் ஆல்னால் இதில் எல்லாமே பாசிட்டிவ், காஸ்னால் இந்த குவாட்ரனில் பாசிட்டிவ், இந்த குவாட்ரனில் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், காஸ்லாம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ 180 மைனஸ் தீட்டான்றது காஸ் பை மைனஸ் பை பை 3. 180 மைனஸ் தீட்டாவை மைனஸ் காஸ் பை பை 3ன்னு எழுதலாம். ஸோ அதனால் இந்த மைனஸ் பை பை 3 இப்போது காஸ் பை மைனஸ் பை பை 3 அப்படி எழுதிக்கலாம். 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, பை மைனஸ் பை பை 3, 3 பை மைனஸ் பை 2 பை பை 3. ஸோ இதில் வந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 2 பை பை 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ தீட்டா வந்து 2 பை பை 3. ஸோ இப்போ வேல்யூ தீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா பண்ணணும். அதில் வந்து இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி
என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம்னா நெகட்டிவில் வருதான்னு செக் பண்ணணும். ஸோ 2 பை பை 3 பை பை 3 60 டிகிரி, 6 2s are 12 120 டிகிரி. இப்போ ஏ டேஷ் ஆஃப் தீட்டா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். மைனஸ் ஏபி 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் 1. ஸோ ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா பண்ணும். மைனஸ் ஏபி கான்ஸ்டன்ட், காஸ் ஸ்கொயர் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 காஸ் தீட்டா, செயின் ரூல் இது. ஸோ 4 காஸ் தீட்டா, காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இது ஒரு மைனஸ், காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டான்னு வரும். மைனஸ் 1 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ இப்போ தீட்டா 2 பை பை 3 இப்போ இங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து மைனஸ் ஏபி ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் 4 காஸ் தீட்டா சைன் தீட்டா, இது வந்து ப்ளஸ் சைன் தீட்டா. பை பை 3ங்கிறது 60 டிகிரி, 6 2s are 12 120 டிகிரி. ஸோ சைன் 120 டிகிரி எப்படி பிடிச்சிக்கலாம், சைன் 90 ப்ளஸ் 13. சைன் 90 ப்ளஸ் 30 வந்து சைனோட கொண்டிருந்தால், ஸோ காஸ் 30. காஸ் 30யோட வேல்யூ வந்து √3/2. ஸோ அதே மாதிரி காஸ் 120ன்னு எங்கே இருந்ததுன்னா அது அந்த வேல்யூவும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். காஸ் 120னா காஸ் 90 ப்ளஸ் 30, காஸ் 90 ப்ளஸ் 30 வந்து மைனஸ் சைன் 30, சைன் 30யோட வேல்யூ வந்து மைனஸ் 1/2. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். மைனஸ் ஏபி மைனஸ் 4 காஸ் 120 மைனஸ் 1/2, சைன் 120யோட வேல்யூ √3/2, இது சைன் 120 வந்து √3/2. ஸோ இது கேன்சல் ஆகிடுது. மைனஸ் 4√3 இருக்குது, இங்கே ப்ளஸ் √3. சைன் 30யோட வேல்யூ வந்து minus 1/2 cos 120. So minus into minus plus 4. Minus AB plus 4 √3. இது plus 1 √3. 5 √3. இங்கே நெகட்டிவ்ல இருக்கிறனால நெகட்டிவ் 0. ஸோ மேக்ஸிமம் ஏரியா, நெகட்டிவ் வந்தாலே மேக்ஸிமம் ஏரியான்னு சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, அண்ட் ஃபைண்ட் அந்த ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஏரியா வேணும்னா ஏ ஆஃப் தீட்டாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ ஆஃப் தீட்டா வந்து ஏரியா ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏபி சைன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏபி சைன் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதில் எல்லாம் தீட்டா இருக்கிற இடத்துல இப்போ 2π/3 2π/3னா 120 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ண. ஆல்ரெடி நம்ம சைன் 120 கால்குலேட் பண்ணியிருக்கோம். சைன் 120யோட வேல்யூ வந்து √3/2, காஸ் 120யோட வேல்யூ மைனஸ் 1/2. டூ π/3ங்கிறது 120 டிகிரி. ஸோ ஏபி சைன் தீட்டா, சைன் 120 வந்து √3/2, 1 மைனஸ் இது மைனஸ் 1/2. மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் 2 1s are 2 2 + 1 3/2 வரும். ஏபி √3 3/4. ஸோ 3 √3 AB/4. ஸோ இதுதான் வந்து ஏரியா. இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.